தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுரண்டல் நிதியில் பிழைப்பு நடத்தும் விஜய். சுரண்டல் நிதியில் பிழைப்பு நடத்தும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று அழைக்கப்படுகிற தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சில பொறுப்பாளர்கள், அதாவது சம்பத்துன்னு ஒருத்தன், லைலாமணின்னு ஒருத்தன், இவங்க ரெண்டு பேர் நேற்றைக்கு முந்தி நாம் சொன்னாங்க திரள் நிதியில் பிழைப்பு நடத்துகிறாப்புல சீமான் அப்படின்னு சொன்னாங்க. திரள் நிதிங்கிறது என்ன? தொண்டர்கள் கொடுக்குற பணம். கட்சி நடத்துகிறோம், கட்சிக்கு முறையான கணக்கு இருக்குது. அவர் திரள் நிதியில் கட்சி நடத்துகிறாப்புல. ஆனால் உங்கள் விஜய் சுரண்டல் நிதியில் தான் பொழப்பே நடத்துகிறாப்புல. அதை புரிஞ்சுக்கோங்க. சுரண்டல் நிதி அதில் தான் பொழப்பே நடத்துகிறாப்புல. 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபான்னு பிளாக்கில் விற்று 1800 ரூபா ஒரு ரசிகன்கிட்ட சுரண்டுறாப்புல. புரியுதா? அந்த சுரண்டல் நிதியில் தான் பொழப்பு நடத்துகிறவன் விஜய். விஜய் ஒரு அரசியல்வாதி கிடையாது. மைக்கை பிடிச்சி பேசினா சரளமாக பேச முடியுமா? முடியாது. எழுதி வச்சதே வாசிக்க தெரியல. அக்டோபர் 27 மாநாட்டில் பேச சொல்லுன்னு சொல்லி கேட்டால் பாயாசத்தை பற்றி பேசுகிறாப்புல. பாயாசம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரமாக பேசுவாப்புல அப்படின்னாங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசினாப்புல, அதில் 10 நிமிஷம் பாயாசத்தை பற்றி பேசுகிறாப்புல. பாயாசம்னா விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் போல் தெரியுது. எழுதி வச்சதை வாசிச்சுட்டு பேசுகிறாப்புல. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த தெரியல. சுரண்டல் நிதியில் பிழப்பு நடத்துகிறவர் தான் விஜய். புரிஞ்சுக்கோங்க. திரள் நிதியில் கட்சி நடத்துகிறது தப்பு கிடையாது. இந்த சுரண்டல் நிதியில் பிழப்பு நடத்துகிறது தான் வெக்கக்கேடு. சரிதா? 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபான்னு சொல்லி பிளாக்கில் விற்று தன்னுடைய சொந்த ரசிகன்ட்டே 1800 ரூபா சுரண்டாப்புல. உழைப்பை உறிஞ்சி குடிக்கிறாப்புல. அட்டைப்பூச்சி மாதிரி அவர் ரத்தத்தை குடிக்கிறாப்புல. அதை புரிஞ்சுக்கோங்க. சுரண்டல் நிதியில் பிழப்பு நடத்துகிறவன் தான் விஜய்.